நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு அநேக லட்சக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றன. அது எப்போ தெரியுமா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது. பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் முகம் அப்படியே வாடி போயிடும். உங்க முகத்தை எடுத்துக்கலாமே, அது எப்பவுமே கண்ணீரோடு காணப்பட்டால் அந்த முகம் எப்படிங்க இருக்கும்? வாடி போயிடும். அந்த முகத்தை கொஞ்சம் சூரியனின் பச்சமாய் திருப்புனீங்கன்னா இந்த வாடி போன முகம் கடைசியில் என்னங்க ஆகும்? சொல்லுங்களேன். அந்த சூரிய ஒளி பட்ட உடனே இந்த வாடி போன முகம் எல்லாமே ஒரு விசை அப்படியே புது ஜீவனை பெற்ற மாதிரி இருக்கும். இன்று நம்ம சில பேர் அப்படியே வாடி போய் வந்திருக்கிறீங்க. இன்று நம்ம சில பேர் நலிந்து போய் வந்திருக்கிறீங்க. இன்று நம்ம சில பேர் ஏமாற்றத்துடனே வந்திருக்கிறீங்க. இன்னும் சில பேர் பார்த்தா பலவீனத்துடனே வந்திருக்கிறீங்க. மனோரீதியான பலவீனம், பொருளாதார ரீதியில பலவீனம், ஆவிக்குரிய ரீதியில பலவீனம், அப்படிதான் நீங்க வந்திருக்கீங்க. என்னை பார்க்க சில பேர் வருவாங்க. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு செடி என்கிட்ட கொடுத்தார். இன்னொருத்தர் என்னை பார்க்க வரும்போது அவர் இன்னொரு செடியை கொடுத்தார். ஸோ நம்ம மீட்டிங்ஸ் நடத்துவோம்ல, 3 days 4 days மீட்டிங் நடத்துவோம்ல, அந்த செடி அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. முடிஞ்சு வந்து பார்த்தா அந்த செடி எல்லாமே என்னை பார்த்து கேட்குதுங்க, கொஞ்சம் தண்ணீர் ஊத்துயா அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா அந்த செடியில் இருக்கிற பூ எல்லாமே வாடி போய் கிடக்கு. அப்படியே கீழே வந்துருச்சுங்க. ஐயோ 3-4 days தண்ணி ஊத்தலன்னு சொல்லி உடனே அதுங்களுக்கு கொஞ்சம் தண்ணீரை ஊத்தி காலையில் எந்திரிச்சு நான் பார்த்தா அந்த செடி பூ எல்லாமே எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு, கண்களுக்கு இனிமையா அப்படி காணப்பட்டன. சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்துல நாம் அப்படியே வாடி போய் விடுவோம், பலவீனர்களாக இருப்போம். அப்போ உங்களுக்கு ஒருவேளை தோணலாம், தேவனனை கைவிட்டு விட்டாரோ என்னவோ, அவ்வளோதான் என் வாழ்க்கை அவ்வளோதானோ என்னவோ. ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணனே நான். ஒரு காலத்தில் தேவனோட சித்தத்துக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேனே. ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமா கைத்தட்டி பாட்டெல்லாம் பாடினேனே, அவர் அப்படியே துதிச்சேனே நான். என்னமோ தெரில, இதுக்கு மத்தியில் அப்படியே ரொம்ப அமைதியாவே இருக்குதே. மனசும் பார்த்தா அப்படியே அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கே. ரொம்ப பயமா தான் இருக்குது. ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா அந்த புத்தியே வரமாட்டேங்குது. பைபிள கொஞ்ச நேரம் இருக்கலான்னு பார்த்தா முடியலையே. என்ன நடக்குது என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களை யாருக்காவது தலை தூக்கி இருக்கா? மழைக்காலம் வந்துருச்சு, தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. குளிர்காலம் வந்துருச்சு, நேர்த்தியான பலனை அனுபவிப்பதற்கு. கோடைக்காலம் வந்துருச்சு, பூத்த செடியெல்லாம் அப்படியே என்னங்க ஆகும்? எல்லாம் அப்படியே வாடி போயிடும். தண்ணி இருக்காது, அப்படியே வாடி போயிடலாம். அது பூமியில அது வரைக்கும் மழைக்காலம் வந்துருச்சு, அது தொடர்ந்து குளிர்காலம் வந்துருச்சு. நேர்த்தியான பிரதிபலனை காமிக்க அந்த பூமி பார்த்தா, அப்புறம் இந்த இலை உதிர் காலம் வரும்போது பார்த்தா இந்த இலையெல்லாம் உதிர்ந்து போயிடும். எங்க பார்த்தாலும் சரி மரம் எல்லாமே காலியா தான் தெரியும். எங்க பார்த்தாலும் சரி இந்த மரத்துல ஒரு இலை காணப்படாம எல்லாமே உதிர்ந்து அப்படியே வெறுமைதான் காணப்படும். என்னங்க, நானு செத்து போக போகிறேனா? என் கதை அவ்வளவுதானா? இனிய வாழ்க்கையில ஒரு பிரதிபலனை பார்க்க முடியாதா? இனி என்னுடைய வாழ்நாளிலே வளர மாட்டேனா? பலன் கொடுக்க மாட்டேனா? பழகி பெருக மாட்டேனா? பூத்து குலுங்க மாட்டேனா? அப்படின்னு என் கதை அவ்வளவுதானா என்று அந்த செடி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல என் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நேர்த்தியான மழையை வர பண்ணுவார். அந்த மழை எல்லாமே இந்தபடி அது பெய்கிறதோ இல்லையோ, வாடி போயிருக்கிற அப்படியே அமைதியா இருக்கிற அந்த மொட்டுக்களும் அந்த செடிகளுமே அற்புதமா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் என்னங்க திரும்ப தலைக்கும், அது நிலங்கிளைகள் என்னங்க துளிர்க்கும். யாராவது இருக்கிறீங்களா மத்தியில? வெட்டப்பட்டிருக்கிறவர்கள், நேர்த்தியான ஒரு செடி திடீர்னு வெட்டி போட்டுறீங்க. நேர்த்தியான பலன், நேர்த்தியான அந்த மொட்டுக்கள் நீங்க வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். காரணம் எது வேணாலும் இருக்கலாம். அப்படி விழுந்து போயிருக்கிறவர்கள் மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? சடனா நீங்க வெட்டப்படும் போது அங்க என்ன தோன்றும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு வெறுமைதான் காணப்படுவாங்க. இன்று என்னுடைய வாழ்க்கை அது வெறுமையானதா மாறிவிட்டதே. தனிமையில மிஞ்சி இருக்கின்ற வாழ்க்கை. சூழ்நிலைகள் என்னை எதுவும் பண்ணாதபடி ஆக்கிவிட்டது, வெறுமையாக மாற்றிவிட்டது. பலன்களை காண முடிவதில்லை. என்னோட காரணத்தையே மறந்துவிட்டேன். இந்த மலர்களும் மலர மறந்துவிட்டன. என் வாழ்க்கை ஏனோ சடனா எதை நான் கொண்டிருந்தேனோ, எவைகளை கண்டு சந்தோஷப்பட்டேனோ, ஆனந்தப்பட்டேனோ, ரோஜா செடி
எதை பார்த்துங்க சந்தோஷப்படும்? அங்க மலர்கின்ற அந்த ரோஜாக்களை பார்த்துதான் சந்தோஷப்படும். கவனிங்க, கொய்யா மரம் எதை பார்த்துங்க சந்தோஷப்படும்? அதுல காய்க்கிற கொய்யாக்களை கண்டு சந்தோஷப்படும். அதே போல் மாமரம் தான் கொடுக்கின்ற அந்த மாம்பழங்களை கண்டு சந்தோஷப்படும். எவைகளை கண்டு நீ ஆனந்தமா இருக்கிறாயோ, எதை கண்டு நீ சந்தோஷப்படுகின்றாயோ, எவைகளை பார்த்து நீ இது போதும் அப்படின்னு நினைக்கின்றாயோ, சடனாக இந்த வழியெல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. இந்த சந்தோஷம் துண்டிக்கப்படுகிறது. இந்த மரமே சாய்ந்து விடுகிறது. பழங்களும் மாயமாகிவிட்டது. காணப்படுவது எல்லாமே இந்த இலை மாத்திரமே. அப்படி வெறுமையாக மிஞ்சியிருக்கிற உன் வாழ்க்கையை தேவனால் ஏதாவது பண்ண முடியுமா? தேவன் எதையாவது செய்வாரா? என்னோடது அப்படின்னு நினைச்சு எல்லாமே என்னை விட்டு போய்விட்டதே. எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் கூட அடுத்தவர்கள் வசமாகிவிட்டதே. இப்பொழுது நான் தனியாளாய் மிஞ்சி நிற்கிறேன். மீண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா? பழுகி பெருக வாய்ப்பு இருக்கிறதா? நான் மலர வாய்ப்பு இருக்கின்றதா? மீண்டும் எனக்கு நல்ல நாட்கள் அது வருமா? மறுபடியும் நான் அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய், ஆனந்தமாய், ஆதரவாய் நிற்க முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளை இன்று நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதற்கான பதில் தேவனுடைய வார்த்தை. அது என்னது? ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப அது தழைக்கும். அதனுடைய இளங்கிளைகள் என்னங்க? துளிர்க்குங்க. நம்புங்க. அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் என்னன்னு சொல்லுங்களேன். அதன் வேர் தரையிலே, கவனிங்க, பழையதாகி, கவனிங்க, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் வளர சான்ஸே இல்லைங்க. இருந்தாலும் தண்ணீரின் வாசனையினால், கவனிங்க, அது துளிர்த்து, கவனிங்க, இளமரம் போல கிளை விடும். தண்ணீரின் வாசனையினால், தண்ணீரின் ஒரு சொட்டு டச் பண்ணிட்டாலே போதும். செத்து போகிற மாதிரி இருந்த அந்த தரையை பார்த்தா, கெட்டு போயிருக்கிற அந்த மரத்தை பார்த்தா ஜீவனை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த வேற என்னங்க பண்ணது? வளர அப்படி ஆரம்பிக்கும். அது அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க செய்கிற அந்த தண்ணீர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வார்த்தை எனப்படுகின்ற தண்ணீர். வார்த்தை எனப்படுகின்ற தண்ணீர். எதற்காக நாம் தேவனுடைய சந்நிதிக்கு வர வேண்டும்? எதற்காக இவ்விடத்துல ஒன்று கூடி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும்? ஏன் இப்படி ஒன்று கூடி நம் வார்த்தையை தியானிக்க வேண்டும்? இந்த வார்த்தையை நீ கேட்டு அதை விசுவாசிக்கும் போதுதான், அந்த வார்த்தை உன்னை அது தொடும்போதுதான், வாடி போயிருக்கிற, செத்து போயிருக்கிற உன் வாழ்க்கை என்னாக சொல்ல மீண்டும் துளிர்க்கும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விட்டு விலகாத விசுவாசத்தை தாங்க ஆண்டவர். அப்பா, துளிர்க்கின்ற, மீண்டும் வளர்கின்ற விசுவாசத்தை அருளி செய்யுங்க. உம்மை நம்பினாலே போதும். உங்களை நம்பினாலே போதும் அப்பா. எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு தேவையும் அது சந்திக்கப்படும். உம்மை நம்பி வருவோரை நீர் ஏமாற்றுவதில்லையே ஆண்டவரே. உம்மை நம்பி வருபவர்களை நீர் மறந்து போகிற தேவன் இல்லையே. உம்மை நம்புகிறவர்களை அந்த குழியில் அப்படியே விட்டு விடுகிற தேவன் நீர் இல்லையே. உம்மை நம்பி வருபவர்களை பூரண சமாதானத்துடனே மாற்றுவீர். அந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு தந்தருளுங்க அப்பா. அந்த மாதிரி நம்பிக்கையை நீர் எங்களுக்கு இருக்கின்றீர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் எங்களுக்கு அருளி செய்யுங்க அப்பா. இன்று தெளிவாக திட்டவட்டமாக பேசியிருக்கிறீர். நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் நிம்மதியாக இருக்கும்போது எங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே அமைதலாக மாறும். நாங்கள் உம்மோடு சமாதானமா இருப்போம் என்றால் எங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லோரோடும் சமாதானமா இருக்க முடியும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாக கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் எடுத்துக்கோங்க ஆண்டவர். மைப்போல ஆக்குங்க அப்பா. உம்முடைய சாயலுக்கு ஏதுவா எங்களை மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.